சாயிரம். நல்ல துவக்கம் என்பது நல்ல முடிவை தரும். நற்சிந்தனைகள் நல்ல வாழ்வை தரும். இந்த புதிய நாளை நல்ல எண்ணங்களோடு, புதிய நம்பிக்கையோடு, புத்துணர்ச்சியோடு துவங்கலாம். நமக்கானது நிச்சயமாக நல்லதாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு துவங்கலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு குழந்தா, எதிர்பாராத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகிறது என் பிள்ளையே. ஒரு சந்தோஷ செய்தியோடு தான் அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதிர்ஷ்டம் கிடைத்து இன்றே உனக்கு மாற்றம், உன் வாழ்வில் மாற்றத்தக்க ஏற்றம் நடைபெறுவதற்கான அத்தனை வேலைகளையும் நான் செய்துவிட்டேன். ஆம் குழந்தையே, வெற்றி உன்னை வந்து சேரத்தான் போகிறது. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு, எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் எண்ணம் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். ஆம் குழந்தையே, நான் கூறுவது நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. வாழ்வு பயணத்தில் வேக தடைகள் பல வரலாம். ஆனால் மனத்தடைகள்தான் எப்பொழுதும் வரவே கூடாது. யாராலும் எளிதாக சம்பாதித்துவிட முடியாத ஒரே சொத்து அன்பு மட்டும்தான் என் பிள்ளையே. அதை யாருமே சம்பாதித்து விட முடியாது மிக சுலபமாக. அந்த அன்பு உனக்கு கிடைக்கிறதே என்ற சந்தோஷமாக இரு. உன்னை சுற்றி நல்ல நல்ல மனங்கள் இருக்கிறதே என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும், முடிக்க வேண்டும் என்ற கட்டாயமும் முடியாத காரியத்தையும் முடித்து காட்டும். ஆம் குழந்தையே, முடியும் என்று நம்பு. உன்னால் நிச்சயமாக முடியும். முடித்து காட்டுவேன் என்று நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக முடியாத காரியத்தையும் உன்னால் முடித்து காட்ட முடியும். எல்லாம் முடியும், என்னால் எல்லாம் முடியும் என்று மீண்டும் மீண்டும் உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. அனைத்தையும் முடித்து காட்டும் வல்லமை உன் மனமே உனக்கு தரும். என் அன்பு குழந்தா, ஆடம்பர வாழ்வு 50 வயதில் கூட வரும். ஆனால் ஆசைப்பட்ட வாழ்வு அந்தந்த வயதில் மட்டுமே வரும். உயர்ந்த எண்ணங்கள் உன்னை உயர்ந்த இடத்திற்கே அழைத்து செல்லும் என் குழந்தையே. எனவே எண்ணங்களை உயர்ந்ததாக வைத்துக்கொள். சில மனிதர்கள் கற்றுத்தரும் பாடங்கள் எந்த புத்தகத்திலும் இருப்பதே இல்லை. சில பேர் பாடமாகவே உன்னுடைய வாழ்வில் வருகிறார்கள். அந்த பாடத்தை, அனுபவத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு திறம்பட வாழ கற்றுக்கொள். உன்னுடைய வாழ்வு செழிப்பானதாகவே இருக்கும். என் அன்பு குழந்தையே, எதிலுமே பொறுமை மிக மிக அவசியம். பொறுமையும் நம்பிக்கையும் உன்னிடத்தில் எப்பொழுதுமே இருந்துவிட்டால் நீ அனைத்தையும் செய்து முடிக்கலாம், சாதித்து காட்டலாம். எப்பொழுதுமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்து கொண்டே இரு. புன்னகைத்து கொண்டே இரு. உன்னை விட அழகானவர் இந்த உலகத்தில் யாருமே இருக்கவே முடியாது. அழகானவராகவே நீ தெரிவாய். ஆம் குழந்தையே, உன் சவால்களை நீயே எதிர்கொள்ளும் பொழுதுதான் மன வலிமையும் தன்னம்பிக்கையும் இன்னும் இன்னும் உனக்கு அதிகரிக்க செய்கிறது. ஓம் சாயிராம் என்று முழு பக்தியோடு என் நாமத்தை சொன்ன பிறகு இந்த நொடி உன் மனதில் எதை நடக்க வேண்டும், எது நிறைவேற வேண்டும் என்று மனதில் நினைத்து ஆசையை என் மீது வைக்கிறாயோ, பிரார்த்தனையை என்னிடம் வைக்கிறாயோ, அதை நிச்சயமாக என் பிரியமான குழந்தைக்காக நடத்தியே வைப்பேன். இது உனக்கானது என்பதினால்தான் இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது குழந்தையே. உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்று உன் சாயப்பா ஆசைப்பட்டதினாலே இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது. அந்த நேரத்தை நான் உனக்காக ஏற்படுத்தி இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்வில் இழந்துவிட்டு தவித்து கொண்டிருப்பதையும், உன் வாழ்க்கையை விட்டு விலகி சென்றதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பதையும் நினைத்து நினைத்து வருத்தப்படாதே என் செல்லமே. உனக்கான நல்லது நிகழப்போகிறது.
இனி உன் வாழ்வில் நடப்பது அனைத்துமே உனக்கு நல்லதாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். வாழ்வில் அனைத்தும் நல்லது நடக்கும், சாயப்பா அதை நிறைவேற்றி வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்கள். உனக்கு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை யோசித்து யோசித்து நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது என் பிள்ளையே. நீ அனுபவித்து வரும் கஷ்டமும் துயரமும் உன்னை முழுவதும் வீழ்த்தி விடாதபடி இதுவரைக்கும் நான் தான் உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்கவும் நான் தயாராகிவிட்டேன் குழந்தையே. இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள், சோதனைகள் அனைத்தும் மாறப்போகிறது குழந்தையே. சாயிநாதரே, நீங்கள் தினமும் சொல்லும் வார்த்தைகள் என் மனதிற்கு ஆறுதலாகத்தான் இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாறுதல்களுமே இதுவரை நடக்கவே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா என் தங்கமே? கவலைப்படாதே, வேதனைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய நலம் விரும்பியான உன் அப்பா உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன். இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நிகழும். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. என்னுடைய இந்த வாக்கானது உன் மனதை தேத்துவதற்காக சொல்லும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல குழந்தையே. இதுதான் சத்திய வாக்கு, இதுதான் தெய்வ வாக்கும் கூட. இது நிச்சயமாக நடந்தே தீரும். ஏற்கனவே உனக்கு நான் வாக்கு கொடுத்தபடி உன்னுடைய பிரார்த்தனைகளை நான் செய்து கொடுக்க போறேன். உன்னுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். நீ என் மேல் வைத்த முழு நம்பிக்கையும் உனக்கான நல்லதை நான் செய்து கொடுத்து உன்னிடம் என்னை நிரூபிக்கப் போகிறேன் குழந்தையே. இன்னும் சிறிது காலம் பொறுத்திரு குழந்தையே. உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உன் வாழ்வை மிக பிரகாசமான வழிக்கு கொண்டு செல்வேன். பிரகாசமான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். அதிசயத்து உன் வாழ்க்கையே நீ அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன் உன் சாயிதேவா. உன்னுடைய குடும்பம், உற்றார் உறவினர், உன் சுற்றத்தார்கள், உன்னுடைய தொழில், உன்னுடைய வாழ்வு அனைத்துமே மிக சுகமாக இருக்கப் போகிறது, வளமாக மாறப்போகிறது. நல்லதே நடக்கும் குழந்தையே. மனம் தளராமல் தைரியமாக இரு. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் நிச்சயமாக வந்தே தீரும். பிறருக்கு உதவி செய்ய, பிறர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கரம் கொடுக்க நீ தயாரானால் உன்னுடைய கரத்தை பிடிக்க இறைவன் எப்பொழுதுமே தயாராகவே இருப்பார். குழந்தையே, எப்பொழுதுமே குருவுக்கு சேவை செய்து அவருடைய பாதங்களையே நாடி இரு. அப்பொழுது உன்னுடைய அனைத்து பாவங்களும் உன்னை விட்டு விலகி மறைந்து போகும். உன் சாயப்பாவே கதி என்று இருக்கும் உன்னை நான் எப்படி தனியாக விட்டு விடுவேன் குழந்தையே? நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் வந்தே தீரும். அந்த மாற்றத்திற்கான முதல் அறிகுறியாகத்தான் இப்பொழுது உன் கண்ணில் இந்த பதிவு பட்டிருக்கிறது. நல்ல வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். அதற்கான முதல் அறிகுறி என்று நினைத்துக்கொள். உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே நல்லது நடக்கப் போகிறது. நடப்பது அனைத்தும் நல்ல விதமாகவே இருக்கப் போகிறது குழந்தையே. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. இந்த வாழ்க்கையை எனக்கு எதற்கு என்று நீ சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் விரக்தியை கண்டுவிட்டாய். அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக நீ வாழும் நேரமும் வரத்தான் போகிறது. அதை நீ பார்க்கத்தான் போகிறாய். ஒரு மாற்றம் நிச்சயமாக உன் வாழ்வில் வந்தே தீரும். இது சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். காணதை பார்த்து பார்த்து உன் சாயி தேவா தயார் செய்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. இன்னும் சிறிது காலத்தில் உனக்கானது உன் கையில் வந்து சேரும். அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையை உன் சாயிதேவா நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. வீணாக உன் மனதை போட்டு எதற்குமே குழப்பிக் கொள்ளாதே. மாற்றம் வரும். அதுவும் அதிரடி மாற்றமாக இருக்கும். அதுவும் நிரந்தர மாற்றமாக இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஒரு செயலை, ஒரு முடிவை, ஒரு வாக்கை உன் சாயப்பா சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அது தவறுதலாக வரவே வராது.
முடியும் காரியமாகத்தான் இருக்கும் உன் சாயப்பா நாவிலிருந்து வரும் வாக்கு. நீ எப்பொழுதும் நம்பிக்கையை இழக்காமல் என்னுடைய நாமஸ்மரணத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு. உனக்கான ஒரு திட்டம் நான் வைத்திருக்கிறேன். அந்த திட்டப்படிதான் இதுவரை உன் வாழ்வு மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. சில நேரம் சில கஷ்டங்களையும் அனுபவித்தாய். அந்த கஷ்டங்கள் உன்னை கண்ணீர் சிந்த வைக்க அல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் வாழ்க்கையை என்ன என்று உனக்கு புரிய வைக்கத்தான் அந்த கஷ்டம் உன்னை சூழ்ந்து வந்தது என்பதை புரிந்து கொள். இனி என் திட்டப்படி உன் வாழ்வு மிக நன்றாகவே மாறும். மிக நன்றாகவே மாறி உன் வாழ்வில் சந்தோஷம் பெருகிக் கொண்டே இருக்கும். நிச்சயமாக ஒரு மாற்றம் உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் அந்த திட்டத்தை நான் உனக்காக ஏற்படுத்துவேன். திட்டத்தை எதிர்நோக்கி காத்திரு. எப்பொழுதுமே என் மீது நம்பிக்கை வை குழந்தையே. அந்த நம்பிக்கையே உன்னை உன் வாழ்வில் கரை சேர்க்கும். மிக பிரகாசமாக நான் சிலவற்றை உனக்கு தாமதமாக தருகிறேன் என்றால் அது மிக தரமானதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். ஏதாவது கிடைக்க தாமதமாகிறது என்றால் அதற்கான இரட்டிப்பு பலன்களோடு உனக்கு மகிழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் நீ ஏற்படுத்தப் போகும் அனைத்து சிக்கல்களிலிருந்தும் வெளிப்படப் போகிறாய். உனக்கான மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை விட்டு வேறு யாருக்கும் செல்லாது குழந்தையே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, எப்பொழுதும் அவர்களை விட்டு விலகி சென்றதும் இல்லை. நான் இருக்கிறேன் குழந்தையே, எதற்குமே அஞ்சாதே. இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தும்படி பேச நினைக்காதே. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். அப்படி நீ உதவி செய்யும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படும் அந்த ஒரு நிமிடமே போதும். உன் வாழ்க்கையில் நீ மிக பிரம்மாண்டத்தை சர்வ நிச்சயமாக காண்பாய். மற்றவர்கள் மனம் குளிர்ந்து அந்த ஒரு நிமிடம் உன்னை வாயார வாழ்த்தும் பொழுது உன் வாழ்க்கையே மிக பிரகாசம் அடையும். மற்றவர்கள் மனம் நிம்மதி அடைந்து சந்தோஷமாக ஒரு பார்வையை உன்மேல் பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையே பிரமிப்பாகவே இருக்கும். மிக பெரிய சந்தோஷம் உன் வாழ்வில் பிரகாசமாகவே வரும். ஒரு விதையானது மண்ணுக்கு அடியில் சென்றவுடன் அது எப்படி இருக்கிறது என்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மேலே வரும் பொழுது, அது ஒரு மரமாகும் பொழுது, விருட்சமாகும் பொழுது, அதனுடைய அஸ்திவாரத்தை அது பலமாக போட்டுவிட்டபடியால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சுலபமாக தாங்கும் தைரியமும் நம்பிக்கையும் அந்த விதைக்கு வந்துவிடுகிறது. அதே போலத்தான் என் பிள்ளையே, நீ உன்னுடைய அஸ்திவாரத்தை சற்று நிதானமாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டு பின் உன்னுடைய பயணத்தை துவங்கு. எடுத்த எடுப்பிலேயே உன் பயணத்தை நீ எடுத்து வைக்க அடியை எடுத்து வைத்து விட்டால் பின் என்னாகும்? தடங்கல்கள் வரும் பொழுது மனம் துவண்டு அப்படியே உட்கார்ந்து விடுவாய். எனவே எதை செய்வதற்கு முன்பாகவும் பல தடவை யோசித்து செய்து பழகு. செய்ய ஆரம்பித்தவுடன் இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று யோசிப்பதில் எந்த ஒரு பயனுமே இருக்காது. நீ நினைத்த இலக்கை அடைய உன் வாழ்க்கையை நீ நகர்த்திதான் ஆக வேண்டும். நீ வெற்றியடைவதற்கு உன் வாழ்க்கையில் நீ பயணத்தை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். நீ நினைத்ததை அடைய உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். கஷ்டமாக இருக்கிறதே என்று உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழவும் முடியாது. மற்றவர்கள் துன்பப்படுகிறார்களே என்று அவர்களுக்காக நீ உன் வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. இதுதான் வாழ்க்கை. நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் இந்த அகிலத்தின் ரூபமாய் என்றுமே நான் உனக்கு துணை இருப்பேன் என் பிள்ளையே. எதற்குமே கலங்காதே, மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே.
உன்னுடைய எண்ணங்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டே வா. உன்னுடைய செயல்கள் நன்மையாக முடியும். எப்பொழுதும் நடிக்கும் எண்ணத்தை விட்டுவிடு. உன்னால் மற்றவர்களுக்கு ஒரு நொடி கூட கஷ்டம் வரவேண்டிய அவசியம் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருந்து கொள்வதற்கு வழியாகவே இருக்கும். எதற்குமே கவலை கொள்ளாதே. எதற்காகவும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எதற்குமே உன்னுடைய எண்ணங்களை மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்கள் நினைப்பதற்காக உன் வாழ்க்கையை நீ மாற்ற நினைத்தால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. மற்றவர்களுக்காகத்தான் உன் வாழ்க்கையை நீ வாழ முடியும். எனவே மற்றவர்களுக்காக எதையுமே மாற்றிக்கொள்ளாதே. உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்க்கைக்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதன்படி உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை காண்பாய். நீ என்னுடைய பொக்கிஷம். நீ என்ன நினைக்கிறாய், என்ன செய்கிறாய், என்ன உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். என்னிடம் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுதெல்லாம் தானாக வரும் உறவுகளும் சரி, நீயே போய் தேடிக்கொள்ளும் உறவுகளும் சரி, நிலைப்பதில்லை. அதுதான் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. உலகத்தில் வாழும் மனிதர்களின் மனமும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் என்றுமே போனது மீண்டும் திரும்ப வராது. அது நேரமாக இருந்தாலும் சரி, காலமாக இருந்தாலும் சரி, சொற்களாக இருந்தாலும் சரி, எதுவுமே முடிந்தது முடிந்தவைதான், மீண்டும் வராது. ஆனால் உனக்கானது ஏதோ ஒரு விதத்தில் சென்றுவிட்டால், உனக்கான நன்மை உனக்கு கிடைக்காமல் இருந்துவிட்டால், அது வேறு ஒரு ரூபத்தில் உன்னை வந்து சேர்வதற்காகத்தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். மற்றவர்களுக்கு அது நிகழும் பொழுது அனைவருமே வேடிக்கை பார்ப்பது சுலபம்தான். ஆனால் அது நமக்கு என்று வரும் பொழுது அதை வேடிக்கை பார்த்து கொண்டே நாம் இருந்தால் நம் மனம் எப்படி நிம்மதியாக இருக்கும்? மற்றவர்களுக்கு வரும் பொழுது வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் நமக்கு என்று வரும் பொழுது நம் வாழ்க்கையை தைரியமாக தன்னம்பிக்கையாக எதிர்கொண்டால் தானே வாழ முடியும். வேடிக்கை பார்த்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து விட்டால் வாழ்க்கையை யார் வாழ்வது? யாரையும் பழிக்காமல், எதையும் சபிக்காமல் வாழ கற்றுக்கொண்டாலே போதும். வாழ்க்கையை மிக சுலபமாக வாழலாம், வென்று காட்டலாம். அப்பொழுதுதான் நீ அப்படி இருந்து பார். அப்பொழுதுதான் நீ மனிதனாகவே வாழ முடியும். நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாம் தான் பொறுப்பு. நீ இப்படி இருப்பதற்கு நீதான் பொறுப்பு. இனி நீ எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ, உன் வாழ்வு எப்படி விருக வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ, அப்படி நடந்து கொள்வதற்கான ஆற்றலும் உன்னிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். நீ எப்படி வாழ வேண்டுமோ அதை நீயே உருவாக்கி கொள்ளலாம். அந்த வாய்ப்பும் உன்னிடம்தான் இருக்கிறது. நீ அனுபவிக்கும் துன்பத்திற்கும் நீதான் காரணம். நீ அனுபவிக்கும் இன்பத்திற்கும் நீதான் காரணம். ஆகவே இதற்கு நீதான் பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டுமே தவிர இதற்கு யாருமே பொறுப்பாளியாகவே முடியாது. இன்பம் வந்து விட்டாலோ துன்பம் வந்து விட்டாலோ அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் இப்பொழுது உனக்கு அது துன்பமாகவோ இன்பமாகவோ வந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் விதிக்கு நீதான் காரணம் என்பதை முதலில் தைரியமாக புரிந்து கொள். உன் எதிர்காலத்தை நீயே உருவாக்கிக்கொள். உன் பாதையை நீயே வடிவமைத்துக்கொள். எல்லோரும் சென்று கொண்டே இருக்கிறார்களே என்று நீயும் அதே வழியில் சென்றால் உன் வழி எப்பொழுது உன் கண்களுக்கு புலப்படும்? எதை செய்யலாம், எப்படி செய்யலாம், எந்த திசையில் செல்லலாம் என்பதை நீயே முடிவெடு. உன் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கிறது. உன் உள்ளம் என்ன சொல்லுகிறதோ, உன் மனம் என்ன சொல்லுகிறதோ அதை பின்பற்றி சென்று கொண்டே இரு. எப்பொழுதுமே உன் மனம் நினைப்பதை மறந்து விடாதே, மறுத்து விடாதே. பொய் உன்னை எப்பொழுதும் வாழ விடாது. உண்மையாக இருக்க பழகு. மற்றவர்களிடம் பொய் சொல்ல வேண்டும் என்று எண்ணம் கூட எண்ணி விடாதே. மற்றவர்களின் மனதை காயப்படுத்த மட்டும் எண்ணி விடாதே.
உன்னிடத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால், உன் வாழ்க்கை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அந்த இறைவனே உனக்கு உதவி செய்தாலும் உன்னை வெற்றியடைய வைக்க முடியாது. உன் தவறுக்கு பிறர் மீது பழி சொல்லும் வரைக்கும், நீ செய்த தவறுக்கு மற்றவர்கள் மீது நீ பழி சொல்லும் வரைக்கும் உன் வாழ்வில் எந்த மாற்றமும் ஏற்படாது. மாற்றம் நிகழவே நிகழாது. தவறு நடந்துவிட்டால், அதை நீ சென்று செய்துவிட்டால் அதை தைரியமாக ஒப்பிட்டுக்கொள், ஒத்துக்கொள். செய்த தவறுக்கு தண்டனையை பெற்றுக்கொள். அப்பொழுதுதான் மீண்டும் அந்த தவறு நிகழாமல் பார்த்து கொள்ளலாம். ஆம் என் பிள்ளையே, எதுவும் கிடைக்காது, நமக்கெல்லாம் இது நடக்காது, நமக்கெல்லாம் இது எப்படி நடக்கும் என்று சந்தேக கண்ணுடனேயே தோற்று விடுவோமோ என்ற பயத்துடனேயே எதையுமே செய்யாமல் அப்படியே உட்கார்ந்து இருப்பதுதான் தோல்வி அடைவதற்கான முதல் காரணமாகவே இருக்கும். எது வந்தாலும் பார்த்து விடலாம், எது வந்தாலும் போராடி வெல்லலாம் என்ற மனம் உன் மனதில் இருந்தால் போதும், அந்த நம்பிக்கை எண்ணம் உன் மனதில் இருந்தால் போதும், நீ நிச்சயமாக நீ அடைய வேண்டிய வெற்றியை அடைந்தே தீருவாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம்.